அண்ணாமலையாருக்கு அரோகரா. வணக்கங்க. இது தாராமா 897 சேனலுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் போனது திருவண்ணாமலை கிரிவலம் தாங்க. நாங்கள் ரொம்ப நாள் கழித்து கிளம்பி போனோம். இது தாங்க கிளி கோபுரம், அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஆட்கொண்ட கோபுரம். இது தாங்க நல்ல அண்ணாமலையாரை ரொம்ப திவ்யமாக நாங்கள் பார்த்தோங்க. ரொம்ப கும்பலாக தான் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் நல்லா பார்த்தோம். இதோ இந்த இடந்தாங்க கார்த்திகை தீபம் போது அர்த்தநாரீஸ்வரராக வேகமாக ஓடி வந்து நமக்கு காட்சி தருவார். இந்த தீபத்தை அன்னைக்கு இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கேங்கோட சுரத்குமார் ஐயாவோட சமாதிக்கு தாங்க போயிருந்தோம். எனக்கு விஸ்ரே சுவாமிகள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம நெருங்கி இவர்கிட்ட நம்மளோட எல்லா குறைகளும் சொல்லலாம். எனக்கு அந்த பயம் இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. இந்த வார்த்தை வந்து ஒரு பொக்கிஷமான வார்த்தைங்க. இதை நம்ம சொல்லும்போது நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்தும் நம்மளை ஈஸியாக அவர் கடந்து கூட்டிகிட்டு வந்துடுவாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிரிவல பாதையை சுற்றுறதுக்கு கிளம்பிட்டோங்க. சுரத்குமார் ஐயாவோட ஒரு இதையும் ரொம்ப ரசித்து நாங்கள் பார்த்தோங்க. நீங்களும் ஒரு வாட்டியும் இது மாதிரி அங்கே பிரகாரத்தில் இருக்கிற சமாதியெல்லாம் பாருங்கள், ரமணரோடதெல்லாம் பாருங்கள். நாங்கள் பண்ணின ஒரு பெரிய தப்பு என்னென்னா, நல்லா சாப்பிட்டுட்டு புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிரிவல பாதை ஒரு 5 மணிக்கு வந்து நாங்கள் கடக்க ஆரம்பித்தோங்க. நல்லா எல்லோரும் விபூதி பட்டாயெல்லாம் போட்டுட்டு கிளம்பும் போது நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். இதோ என் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, பாப் கட் பண்ணி. இந்த அக்கா மட்டும்தான் 3.5 மணி நேரத்தில் கிரிவல பாதையை ரொம்ப ஈஸியாக கடந்து வந்தாங்க. மற்றவங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு போயிட்டாங்க. நானும் போனாவும் தான் ரொம்ப லேட்டாக போனோம். ரொம்ப ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. நாங்கள் பண்ண தவறெல்லாம் நீங்களும் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் கிரிவல பாதையை கிளம்பி வராதீங்க. பொறுமையாக கடந்து வாங்க. எந்த இடத்துலையும் எந்த அவசரமும் வேண்டாம். எந்த கமிட்மெண்ட்ஸோடையும் நீங்கள் வந்து கிரிவலம் வராதிங்க. இத்தனை மணி நேரத்துக்கு போகணும், இத்தனை மணி நேரம் நம்ம போயிட்டு வீட்டுக்கு நம்ம வரணும், அப்படிலாம் நீங்கள் வராதிங்க. ஒரு பாதையும் ரசித்து வாங்க. நாங்கள் அங்கே போகும்போது ஒருத்தவங்க வந்து அங்க பிரதட்சிணம் பண்ணினாங்கங்க. அப்படியே நாங்களாம் உண்மையாமே ஆடி போயிட்டோம். நடந்து வரத்துக்கே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். இந்த பொண்ணு காலில் கூட நாங்கள் விழுந்துட்டோங்க. அவ்வளோ ஒரு பக்தி. இது மட்டும் இல்லைங்க, அந்த கிரிவல பாதையில் ஒரு அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதனால தான் ஒரு நாளும் லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே கிரிவலம் வராங்கன்னா இது அற்புதம். இது நிறைய சித்தர்கள் இருக்கிற ஒரு இடங்க. இங்கே நம்ம நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்குமே நம்ம அவ்வளோ வந்து ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். 80 வயசு 70 வயசு ஆளெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இங்கே கிரிவலம் வர்றாங்க. அவ்வளோ வெளியூர் ஆளெல்லாம் இங்கே வந்து கிரிவலம் வர்றாங்க. ஒன்றொன்னையும் ரசித்து நீங்கள் கிரிவலம் வாங்க. உங்களுக்கு டயர்டாயிடுச்சா, எங்கேயாவது ஒரு லிங்கம் இருக்க கோயிலில் நீட்டாக உட்காந்து பொறுமையாக மூச்சு ஆறி அப்புறம் நீங்கள் கிளம்பி நீங்கள் கிரிவலம் வாங்க. எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம கூட இருக்கவங்க இங்கே வந்துட்டாங்க, அதெல்லாம் வேண்டவே வேணாம். அது எதுவுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏதோ தீர்க்கமாக இருக்கார் பார்த்தீங்களா, இந்த அண்ணாமலையாரை மட்டும் உங்கள் மனக்கண்ணில் நிறுத்திக்கோங்க. கிளம்பி ரசித்து போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.